மதுரையில் நடைபெறவிருக்கும் தாவேக இரண்டாவது மாநில மாநாடு மக்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான விளம்பர பதாகையை தானாக முன்வந்து ஆட்டோவில் ஒட்டிக்கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் இனிப்புகளுடன் சால்வை அணிவித்து கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் கௌரவித்தார். மேலும் தாவேகாவின் மாநாட்டுக்கான விளம்பர ஆட்டோவின் பயணத்தையும் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடு பல்வேறு தடைகளை தாண்டி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றதாகவும், தற்போது மதுரையில் நடைபெறவிருக்கும் இரண்டாவது மாநில மாநாடு மக்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றியடையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அக்டோபர் 27 முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பல பேர் பல ஆர்வங்கள் சொன்னாங்க. கூட்டம் வராது, மழை காலத்தில் வச்சுருக்கிறாங்க, தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாடி வருது, அதனால் கூட்டங்களே வராது அப்படின்னு சொல்லி எத்தனையோ சில பேர் காழ்ப்புணர்ச்சியோடு நிறைய பேர் பேசினாங்க. அவங்களுடைய வாக்குகளையும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பொய்யாக்கி மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது. ஆகஸ்ட் 21 நடக்கக்கூடிய மாநாடானது பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு தேதியாக இருக்குது. இதை பற்றி யாரும் சொல்கிற கூட யாருக்கும் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏற்கனவே அவங்க பயங்கரமான மக்கள் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நீங்கள் சொன்னது பொய்ங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் தாண்டி மிக மிக பிரம்மாண்ட முறை நடைபெற்றது முதல் மாநாடானது. இப்போ ரெண்டாவது மாநாடு பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களும், அது மட்டும் இல்லை காவல்துறையோடைய அவங்களோட கேட்டுக்கொண்ட தேதியிலையும் நம்ம இந்த தேதி குறித்து தளபதி அவர் நடத்தப் போகிறாரு. அதனால் இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு கூட்டங்கள் வரும் என்று எதிர்பார்க்க இருக்கிறது. அதே போல் மக்களும் சரி, கழக தோழர்களும் சரி மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆகஸ்ட் 21 எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. இனி எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா வாகனங்களை புக் செய்கிறதுலேருந்து சரி பார்த்திங்கன்னா மக்கள் ஆர்வத்தோடு கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் விக்கிரவாண்டி மாநாடை விட தளபதியின் கோட்டை என்று எல்லோரும் பல இடத்துல சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் முழுவதுமே தளபதி கோட்டை தான். அதில் மதுரை ரொம்ப சிறப்பான இடம் தான். அதனால் அந்த இடத்துல மிக 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 ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இந்த மாநாடு தமிழக வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு இடத்த பிடிக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம்.